அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஆடபிள் ஜூலை தான். ஜூலை 76ன்னு இருக்கா? மாற்றிடுவாங்க. டோன்ட் வரி. ஓகே. ஸோ ஜூலை 14th and 17th கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஆடபிள். ஓகே, குட். நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரெண்டு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்விரான்மெண்ட்டாக வரும், ஒரு சில நேரம் தீம்ஸ் சொல்கிறேன், ஒரு சில நேரம் சயின்ஸ் அண்ட் டெக்காக வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி என்ன அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்கல் இஷ்யூஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே. ஸோ எத்திக்கல் இஷ்யூஸை பற்றி கொஞ்சம் நான் இன்டெப்த்தாக பேச விரும்பலை, பட் ஓவராலாக ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன் இந்த டாபிக்ஸில். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் எத்திக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நியூரோ சயின்ஸில் நியூரோ டெக்னாலஜிஸில் இருக்கக்கூடிய நியூரோ எத்திக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே. ஸோ டிஎன்டியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராப்ளம் வித் பில்லியனியர் கன்சம்ஷன், பில்லியனியர்ஸோடைய அந்த கன்சம்ஷன். ஓகே. உங்கள் எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரியும், இந்தியாவே ஒரு கல்யாணத்தில் அல்லோலப்பட்டுச்சு. ஓகேங்களா? அது என்ன கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி வீட்டு கல்யாணம். இப்போ ரீசெண்டாக அவருடைய மகனுடைய கல்யாணம் நடந்துச்சு. அதில் யாரோ வந்திருந்தாங்க, ஜான்சினாலாம் வந்திருந்தார். ஓகேங்களா? அவரெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்ததோடு சரி, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அவங்களாம் வந்திருந்தாங்க, எல்லோரும் போய் நம்ம தலைவர்லாம் போய் ஆடிட்டு இருந்தார். ஓகே. ஸோ அப்படி ஒரு ஸ்பெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோடைய மதிப்பு, அந்த மேரேஜோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 crore சொல்கிறாங்க, எஸ்டிமேட்டட். ஓகேங்களா? 5,000 crore சொல்கிறாங்க. எவ்வளோலாம் நமக்கு தெரியாது. சரி, அது எவ்வளோனாலும் அவங்க செலவு பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. பட் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிஸ்ட் குறிப்பாக இந்த மாதிரியான கன்சம்ஷனை, இந்த மாதிரியான லாவிஷ் ஸ்பெண்டிங்ஸை இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்பிக்குவஸ் கன்சம்ஷன். கான்ஸ்பிக்குவஸ் கன்சம்ஷன். ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் வெறும் ஒரு தனி நபரை சார்ந்த ஆர்டிக்கல் கிடையாது. ஓகேங்களா? அவர் இப்படி செலவு பண்ணிட்டாரு அப்படி சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களை லாவிஷாக அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுடைய அதோடைய அந்த எக்கனாமிக் சென்ஸ் என்ன, ஓகேங்களா, அட் த காஸ்ட் ஆஃப் வாட் தே ஆர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெறும் அவரை மட்டும் கிடையாது, பட் அவர் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அது மாதிரி பார்க்குறோம். ஸோ கான்ஸ்பிக்குவஸ் கன்சம்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ரெண்டு டைப் ஆஃப் அந்த பொருளாதார நிபுணர்கள்லேயே 2 types ஆர் தேர். ஒன் இஸ் ரைட்டிஸ்ட், இன்னொன்று லெஃப்டிஸ்ட். ஓகேங்களா? இந்த ரைட்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் மோர் கன்வென்ஷனலாக இருப்பாங்க, கன்வென்ஷனல் திங்கர்ஸ் தே ஆர். ஓகே. வாட் தே வில் சே இஸ், as far as the spending is fair. ஓகேங்களா? அவங்க ஃபேராக சம்பாரிச்சிருக்காங்க, அந்த ஃபேராக அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்றது வரைக்கும் there is no issue in the spending. ஓகேங்களா? அதை பற்றி என்ன இருக்குது? ஓகேங்களா? மார்க்கெட் இன்ஈக்குவலாக இருக்குது, இல்லைனா நம்மளுடைய சொசைட்டி இன்ஈக்குவாலிட்டியோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இவங்க கிடையாதே. இவங்க எதுக்காக அதை பற்றி கவலைப்படணும்? they are spending their own money which is they have earned it. ஓகேங்களா? they have earned it, though they are spending it. ஓகேங்களா? மார்க்கெட் இன்ஈக்குவலாக இருக்குன்னா மார்க்கெட்டை நீங்கள் ப்ளேம் பண்ணுமே தவிர இந்த மாதிரி இண்டிவிஜுவலை நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரைட்டிஸ்டோடைய எண்ணமாக இருக்கும். ஓகேங்களா? இதே லெஃப்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டிஸ்ட்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, those who have leaned to the communistic or marxistic principle, மார்க்சிஸ்ட் பிரின்சிபலோடு இருக்கிறவங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்ட் தான் காரணம்னுவாங்க. உங்களுக்கு தண்ணி வரலையா, கேபிட்டலிஸ்ட் தான் காரணம்.
உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்களா, அதுக்கும் கேபிட்டலிஸ்ட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு போர் வருதா, அதுக்கும் கேபிட்டலிஸ்ட் தான் காரணம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே கேபிட்டலிஸ்ட்டை தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்டிங் பண்ணுறதையும் அவங்க இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் விட்டுருவாங்களா, தே ஆர் ஆல்சோ பிளேமிங் கேபிட்டலிஸ்ட். ஓகேங்களா? ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு பொருளுடைய வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட், value of the product comes from what? ஒரு பொருளுடைய வேல்யூ எதிலிருந்து வருது அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் மார்க்சிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அவங்களுடைய லேபர். ஃப்ரம் த லேபர் இட் கம்ஸ் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேங்களா? இது வெறும் பிளாஸ்டிக் தான், இது வெறும் பிளாஸ்டிக்காக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு உழைப்பாளி தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உழைப்பை வச்சு இதை ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக மாற்றுறாரு, ஒரு பெண்ணாக மாற்றுறாரு. அப்போது இதில் என்ன இருக்குது, கேபிட்டலிஸ்டோடைய பொருள் மூலாதானம் இருக்குது, அது இல்லாமல் ஒரு லேபருடைய அவருடைய லேபர், அந்த இது ரெண்டும் சேர்றதன் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்டாக மாறுது. அப்போ ப்ராடக்டோட வேல்யூ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபரில் தான் இருக்குது. ஆனால் அந்த லேபருக்கு என்ன கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு தேவையான அந்த 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 லேபருக்கான வேல்யூ லேபருக்கு போய் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பதில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் போட்ட கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டாக போய் சேர்ந்துடுது. ப்ராஃபிட்டாக தே ஆர் அக்குமுலேட்டிங். ஓகேங்களா? அப்போது இந்த சிஸ்டம் வந்து மார்க்கெட்டை பிளேம் பண்ணக்கூடாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிஸ்டமேட்டிக் கேபிட்டலிசம். ஓகேங்களா? கேபிட்டலிசம்னு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டாலே இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது சகஜம்தான், அதை உங்களால் வந்து நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டிஸ்டோடைய வாதம். இப்போ வந்து இதில் என்ன இருக்குது சார், இதில் என்ன சார் இருக்குது, இவங்க ரெண்டு பேரோட வாதத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரி கன்சம்ஷன் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம், இன்னொரு ஒரு டிஃபெண்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் லாங் அஸ் அவர் எங்கே கன்சியூம் பண்ணுறாரு, இப்போ அம்பானி எங்கே கன்சியூம் பண்ணுறாரு, ப்ராடக்ட் எங்கே வாங்க போகிறாரு, டொமஸ்டிக்கில் தானே வாங்குறாரு. அப்போது ஆஸ் லாங் அஸ் த பில்லியனியர்ஸ் ஆர் கன்சியூமிங் இன் டொமஸ்டிக் மார்க்கெட், as long as the billionaires are consuming in the domestic market, it is only spurring the economy and employment of the domestic industries. ஓகேங்களா? அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிஸ்டுடைய வாதமாக இருக்கும். ஓகே, இதே வந்து சென்ட்ரிஸ்ட் இருக்காங்க, அவங்க வருவாங்க நடுவில். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்சம்ஷன் பண்ணுறதுனால, இப்போ கன்சம்ஷன் செக்டார், அதுக்கப்புறமா வந்து there are two types of sector, consumption sector and then second type is called as investment sector. ஓகேங்களா? ஒரு பில்லியனருடைய ஒரு மிகப்பெரிய சோஷியல் கடமை என்ன தெரியுமா, as per as the social contract is concerned, social contract வெறும் வந்து பொலிட்டிக்கலாக சொல்ல முடியாது, இட் இஸ் ஆல்சோ எக்கனாமிக்கலி we can say. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சோஷியல் கான்ட்ராக்ட் என்னது, மக்கள்கிட்ட மன்னன் கிட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they are surrendering their rights in return for protection. அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி. எக்கனாமியில் பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு கேபிட்டலிஸ்ட் கிட்ட இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் கிட்ட they are surrendering their profit, in return they are getting employment through investment. ஓகேங்களா? இதுதான் எக்கனாமிஸ்டோடைய சோஷியல் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? அப்போது இவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவருடைய அந்த பொருளை வந்து அந்த மூலதனத்தை கேபிட்டலை வந்து செலுத்தாமல் கன்சம்ஷனில் செலுத்துறாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஒன்ஸ் அகெயின் டிப்ரைவிங் த கேபிட்டல்
டு இன்வெஸ்ட். ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கேபிட்டல் வந்து அவருக்கு இருக்காது. ஓகேங்களா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ஒன்லி வில் கிரியேட் மல்டிப்ளையர் எஃபெக்ட். மல்டிப்ளையர் எஃபெக்ட் கவர்மெண்ட் இந்த ஒரு எக்கனாமியில் வந்து கேபிட்டல் கூட்ஸை வந்து அதிகரிக்கும், கேபிட்டல் கூட்ஸ் அதிகரிக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகரிக்கும், ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கும். ப்ரொடக்டிவிட்டி, this productivity only will give you increasing of per capita income. Per capita income வந்து productivity increase ஆனாதான் வரும், உங்களுக்கு அதிகமாகும். Per capita income will rise only when there is a rise in productivity of the in the economy. ஓகேங்களா, இதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வரும். ஓகேங்களா, வெறும் சாதாரணமாக கன்சம்ஷன் பண்ணுறதுனால வராது. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்டோடைய சோஷியல் கான்ட்ராக்ட். திஸ் இஸ் த ஒன்லி ரேஷனல் வேர் த சொசைட்டி இஸ் allowing the capitalist to accumulate their share of profit. ஓகேங்களா, ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகுது, இந்த மாதிரி வந்து ஒன்று கன்சம்ஷனில் ஈடுபட்டுறாங்க, கன்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷன். ஓகேங்களா, தனி மனித அந்த கன்சம்ஷனில் ஈடுபடுறாங்க ஒன்று. இல்லைனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் தேர் ஓன் ரைட் டு ரிசர்வ் த கேபிட்டல். எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிகாஸ் their capital is their private property. அப்போது they will invest only when the profit will increase more. ஓகேங்களா, கொரோனா மாதிரியான டைமில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா even though they have capital they won't invest. ஓகேங்களா, இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the third arm of government is coming. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் அப்படின்ட்டு வந்து they are siphoning ஒரு கிட்டத்தட்ட வந்து 40 lakh crore உண்டான பேக்கேஜ் வந்து போடுறாங்க. அதே மாதிரி 16 lakh crore அந்த டேக்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிபேட் பண்ணுறாங்க. ஸோ தேர் வில் பி மோர் கேபிட்டல் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ரேஷ்னல். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட் அவங்களால வந்து ஒரு கரெக்டான டைமில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், தப்பான டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தே ஆர் வித் ஹோல்டிங் தேர் பொட்டென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியல். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன அது இன்னும் அக்ரிவேட் ஆகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபோலி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வெறும் 2 பிளேயரோ இல்லை ஒரு பிளேயரோ தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வைக்கிறது தான் சட்டம். ஓகேங்களா, அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸு. அப்போது என்ன தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையே இன்க்ரீஸ் பண்ணாலும், அந்த மாதிரியான செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ரைஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரியல் ப்ரைஸஸ், ரியல் வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ இருக்குங்க. ஜியோவில் இப்போ என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக வந்து ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீங்கள் வந்து இப்போது ஒரு 1000 ரூபா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா வாங்கியிருந்தீங்க, ரீசார்ஜ் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு பண்ணுறீங்க. ஓகே, இப்போது உங்களுடைய வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, 1050 ரூபான்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ரியல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா இப்போது ரீசார்ஜ் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு போன வாட்டியும் 950 தான் மிஞ்சிருக்கும், இந்த வாட்டியும் உங்ககிட்ட 950 தான் மிஞ்சும் உங்களோட காசில். ஓகேங்களா, அதனால் வந்து அந்த ரியல் வேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோனோபோலி. அதனால தான் மோனோபோலியே இருக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து நினைக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு இதுலேயுமே மோனோபோலி இருக்கக்கூடாது. தேர் ஷுட் பி காம்படிஷன் ஸ்பர்ஸ் எக்ஸலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், இனோவேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுடைய காசை குறைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காம்படிஷன் தான் கொடுக்குமே தவிர மோனோபோலி கொடுக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் modern societies have granted capitalists the right to profit but cannot extract from them
a duty to invest. ஓகேங்களா, this is a beautiful line which they have given specifically during the times of economic recessions. ஓகேங்களா, இது ஒரு நல்ல லைன். ஓகேங்களா, so this is overall a good article, nice article. okay, conspicuous consumption னா என்ன, லெஃப்ட் என்ன நினைக்கிறாங்க, ரைட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சென்ட்ரிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க, ஓகேங்களா, எப்படி வந்து ஒரு பில்லியனியர் அவருடைய ப்ராஃபிட்டை பார்க்கணும், அவரோட ப்ராஃபிட்டை எப்படி அவர் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும், ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஏன்னா வந்து அதுதான் வந்து சொசைட்டிக்கு வந்து வேலை வாய்ப்பாகவும் ப்ரொடக்டிவிட்டியாகவும் வந்து அந்த சொசைட்டிக்கு திருப்பி வந்து அது வரப்போகுது. அப்போ அதுதான் வெல்ஃபேர் கன்சம்ஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து காந்தியோட கான்செப்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிஷிப் மாடல். ஓகேங்களா, ட்ரஸ்டிஷிப் மாடல் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பிர்லாஸ் கிட்ட டாட்டாஸ் கிட்ட உங்ககிட்ட இருக்கிற எக்ஸசிவ் பணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ வெல்த் ஃபார் யுவர் செல்ஃப், இட் இஸ் த நேஷன்ஸ் வெல்த் which has been handed over to you as a trustee of that wealth. ஓகேங்களா, நீங்கள் வந்து உண்மையான எஜமானர்கள் கிடையாது, உங்ககிட்ட வந்து பொறுப்பை உணர்ந்து வந்து அழிச்சிருக்காங்க நேஷன். ஓகேங்களா, அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். அதனால தான் டாட்டா இன்னுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்களும் செய்வாங்க. ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் அப்பத்துலேருந்து அவங்க பாரம்பரியமாக செஞ்சுட்டு வராங்க அதை. ஓகேங்களா, ஸோ கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டாட்டா வந்து செய்வாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து காந்தியும் சொல்லுவார். ஓகேங்களா, லெஃப்டிஸ்ட்டு, ரைட்டிஸ்ட்டு, சென்ட்ரிஸ்ட், காந்தியன் ஃபிலாசபி ஆஃப் வெல்த் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, குரூப் 1 மெயின்ஸுக்கு எய்மில் கிளாஸ் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, டெய்லி இதே டைமுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் இருக்கும், அது லைவ் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி பிடிஎஃப் வித் வீடியோ போடுங்க சார் கண்டினியூஸாக. டெய்லி பிடிஎஃப்ஸ் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், வீடியோஸில் தானே நம்ம பார்க்குறோம். அது என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. தே கவர் ஆல் போர்ஷன் ரிலேட்டட் டு யூபிஎஸ்சி. ஏஐசியில் வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, நீங்கள் நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் எழுதி சேர்ந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்காக 2025 ப்ரிலிம்ஸுக்காக சேர்றீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் மாதிரி சேருவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு போர்ஷன்லாம் நடத்த மாட்டாங்க. ஓகேங்களா, தே வில் ஒன்லி கைட் யூ, தே வில் ஹாவ் டெஸ்ட் பேட்ச் ஃபார் யூ. ஓகேங்களா, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஓகே, பிடிஎஃப் நான் வந்து மாற்ற சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூரோ. as thoughts become digitized, who will protect our neuro rights? ஓகேங்களா, நம்மளோட நியூரோ ரைட்ஸ் பற்றின ஒரு விஷயம். இது வந்து ஒரு எத்திக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா, எத்திக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there are two types of ethics. எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்னெறி அப்படின்னு அர்த்தம். நன்னெறி. ஓகேங்களா, நெறிமுறையோடு வாழ்கிறது. there are two types of ethics. first ethics is called as normative ethics. first type of ethics, normative ethics. அப்படின்னா என்ன அர்த்தம்னா these ethics will tell you what ought to be. எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லும். அதான் நார்மேட்டிவ். இதான் நார்மேட்டிவ் எத்திக்ஸ். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து டைப் வந்து டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். இது என்ன சொல்லும்னா வாட் இட் இஸ் அப்படின்றத சொல்லும். எப்படி இருக்கு, இல்லைனா டிஸ்கிரிப்டிவ் ஆர் அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளைடு எத்திக்ஸ் இதுதான் வந்து தினசரி நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்கொள்கிற எத்திக்ஸை தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு எத்திக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ நார்மேட்டிவ் எத்திக்ஸில் அதில் ரெண்டாக பிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களோட எத்திக்ஸ் கிளாஸில் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இது ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சிக்வென்ஷியல்.
கான்சிக்வென்ஷியல் எத்திக்ஸ். இது வந்து என்னன்னு அதே மாதிரி வந்து அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியான்டாலஜிக்கல் எத்திக்ஸ். டியான்டாலஜிக்கல் எத்திக்ஸ். ஓகேங்களா. ஸோ கான்சிக்வென்ஷியலிசம், டியான்டாலஜிக்கலிசம். ஓகேங்களா. இது அப்போது கான்சிக்வென்ஷியலிசமில் என்னத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்ச்சு எத்திக்ஸ். ஓகே, இது வந்து தே வில் ஸ்ட்ரெஸ் ஆன் மீன்ஸ். ஓகேங்களா. இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்ட்ரெஸ் ஆன் எண்ட்ஸ். இது மீன்ஸு, இது எண்டு. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கப்புறமா வந்து காந்தி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்திக்கும் காமனான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. ஆனால் காந்திக்கு அது வந்து நான் வைலண்ட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்டு. ஓகேங்களா. சுபாஷ் சந்திர போஸுக்கு பை எனி மீன்ஸ் ஐ ஹாவ் டு கெட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா நாசி கிட்ட கூட வந்து அவர் வந்து போகிறதுக்கு தயாராக இருக்கார். ஓகேங்களா. he is also taking weapon. அப்போது பை எனி மீன்ஸ் ஐ வாண்ட் டு ஃப்ரீ மை மதர்லேண்ட் அப்படிங்கிறது தான். அப்போது அவங்க மீன்ஸை தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி டியன்டாலஜிஸ்ட் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ட்ஸை தான் அவங்க வந்து அவங்களுடைய கோலாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. வெர்ச்சு எத்திக்ஸ்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் எத்திக்ஸ். ஓகேங்களா. எவ்வளோ அது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஐடியலிஸ்டிக் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐடியலிஸ்ட் எத்திக்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸில் நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்களுடைய அந்த ரைட்ஸ் ஆர் எத்திக்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். இதில் ஒன் ஆஃப் த எத்திக்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரோ எத்திக்ஸும் வரும். நியூரோ எத்திக்ஸ். ஓகேங்களா. நியூரோ எத்திக்ஸ் வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்துனேஷியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணை கொலை. ஓகேங்களா. கருணை கொலை வேணுமா வேணாமா. சூசைடு வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு உரிமை இருக்கா, ஒரு பர்சனுக்கு உரிமை இருக்கா இல்லையா. டெத்து சென்டென்ஸ் ஒருத்தவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா. இந்த மாதிரி இல்லைனா வந்து மெடிக்கல் எத்திக்ஸாக இருக்கும். இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. மெடிக்கல் எத்திக்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எப்படியாப்பட்ட இது என்ன பண்ணலாம், எப்படி பகுப்பாய்வு செய்யலாம், அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நான் உண்மை வேணுமா வேணாமாங்கிற அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. இதை பற்றின படிக்கிறது, இதை பற்றின புரிதல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆர் அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து நம்ம we will go into the part. இப்போ ஃபார் இங்கே பார்த்தீங்கன்னா நியூரோ டெக்னாலஜிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. இது நம்ம நேற்றே பார்த்தோம். 100 years ஆஃப் இதை டிஸ்கவர் பண்ணி 100 years ஆயிருக்கு அப்படிங்கிறது. இட் ஹாஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரெயின். ஓகேங்களா. எபிலெப்சி, அதுக்கப்புறமா வந்து பிரெயின் டெட்டா இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து பிரெயின் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரோ சிக்னல்ஸ் அதை வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ பிரெயின் வெளிப்படுத்தக்கூடிய எலக்ட்ரோ சிக்னல்ஸ் வச்சு we can track our brain, we can read our brain. அப்போது we can read our brainனா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதோடைய அந்த வெளிப்பாடு, மென்டல் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்மளால் ஒரு பர்சன்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இது மெடிக்கல் அப்ளிகேஷனோட இருக்கிறதோட இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது மாடிஃபைடு வேர்ஷனாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் இந்த எலக்ட்ரோஸ்கோப்பியோட நிற்கல. நிறைய இந்த மாதிரியான பிரெயினை சம்மந்தமான இது படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. டிஜிட்டைஸ்டு வேர்ஷன் ஆஃப் நியூரோ டேட்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்சு. ஓகேங்களா. நம்மளுடைய அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இதுதான் கணக்கு போடுது. இது கணக்கு போட்டு யாருக்கு அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அனுப்புது. ஓகேங்களா. கம்பெனிக்கு அனுப்பும். அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் செல் த டேட்டா.
டு டயட்டீஷியன், அதுக்கப்புறம் ஃபிசிஷியன், அப்புறம் டாக்டர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த நியூரோ டேட்டா. இதுதான் வந்து நியூரோ டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நியூரோ டெக்னாலஜிஸ், இந்த நியூரோ டேட்டாவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் நியூரோ மார்க்கெட்டிங். அப்போ இந்த நியூரோ மார்க்கெட்டிங்கை வச்சு உங்களால் என்னென்ன பண்ண முடியும்னா த வெரி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் கேன் பி சேஞ்ச்டு. ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கணும், எப்படி நினைக்கணுன்னே உங்களை வந்து இந்த மார்க்கெட்டிங் மூலமாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் நியூரோ மார்க்கெட்டிங். ஓகே, இது எக்கனாமிக் சென்ஸில் இருந்தால் என்ன ப்ராப்ளம்? ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில ப்ராடக்டை மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி உங்களை மாற்ற முடியும். இதே டிக்டேட்டர்ஸ் கையில் போச்சுன்னா என்ன ஆகும்? அவங்களுடைய ரூலை மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்க வைக்கிற மாதிரி உங்களை ப்ரோக்ராம் பண்ண முடியும். சின்ன வயசுலேருந்தே வந்து இதுதான் நல்லது, இதுதான் நல்லது, இதுதான் நல்லதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்குற மாதிரி சின்ன குழந்தையிலேருந்தே வந்து இவர் தான் இப்படி தான் இருக்கணும், டிக்டேட்டர்ஷிப் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? The consequence will be more dangerous. It will endanger the democracy itself. The very survival of democratic states will come into question. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த நியூரோ சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிஸில் நம்மளுக்கு ஒளிஞ்சிருக்கு. இதை வேறு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நியூரோ லிங்க்னு ஒன்று வந்திருக்கு. நியூரோ லிங்க் இட் இஸ் நத்திங் பட் எலான் மஸ்கோடைய கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூரோ சிப்ஸை வைக்கிறாங்க. அதுதான் நியூரோ லிங்க். அது மூலமாக என்ன பண்ண முடியும்னா லாஸ்ட் மெமரிஸ், ஓகேங்களா, மெமரி லாஸ்னால் பாதிக்கப்படுறவங்க இல்லை பிரெயின் டேமேஜஸால் பாதிக்கப்படுறவங்கள கொஞ்சம் மெமரிஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டவுன் சைட் ஆஃப் தட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம் இட் கேன் பி ஆக்டு. அப்போ இது வந்து உங்களை ஆக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரெயின் என்ன நினைக்குது அப்படிங்கிறத வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி கண்காணிக்க முடியும். ஸோ தேர் ஓன்ட் பி எனி ப்ரைவசி. ஓகேங்களா? மென்டல் ப்ரைவசியே உங்களுக்கு இருக்காது. இதை பற்றி சொல்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ ரைட்ஸ். ஓகேங்களா? நியூரோ ரைட்ஸ் ஆர் நியூரோ எத்திக்ஸ். த ரைட் டு திங்க் ஃப்ரீலி அண்ட் ரைட் டு சேஃப்கார்ட் ஒன்ஸ் மென்டல் ஸ்டேட்டஸ். நான் என்ன நினைக்கிறேங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கூட எனக்கு இல்லைனா அப்புறம் என்ன மாதிரியான வாழ்க்கை அது? இப்போது ஒருத்தர் மேலே வந்து உங்களுக்கு கோபம் இருக்குது, நீங்கள் வந்து வெளிப்படையாக திட்டலனாலும் அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ளேயாக திட்டிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. இப்போ அதுவுமே பண்ண முடியாது. மேனேஜர் வந்து உங்கள் மேலே அந்த நியூரோ இது மாட்டி விட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னும் நினைக்க கூட முடியாத அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆல்ரெடி வந்து வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இதில் இன்னும் வேறு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வென் யூ அப்ளை தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங். ஓகேங்களா? இந்த டே டு டே அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ ப்ராப்ளம்ஸ், நியூரோ எத்திக்ஸுக்கான விஷயங்கள். சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க, மானிட்டரிங் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் அவர் வெரி ஃபண்டமெண்டல் ரைட் டு திங்க் ஃப்ரீலி, டு ஸ்பீக் ஃப்ரீலி, ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் தாட் எக்ஸ்பிரஷன். இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இந்த நியூரோ டெக்னாலஜிஸில் ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. நியூரோ மார்க்கெட்டிங்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தேர் இஸ் அ வேர்ட் கால்ட் அஸ் நியூரோ கேமிங். ஓகேங்களா? நியூரோ கேமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் பிளேயர் உங்களுக்கு தெரியும், வர்ச்சுவல் ரியாலிட்டி. அந்த இதுவை மாட்டி விட்டோம் அப்படின்னா வந்து ஆளாளுக்கு வந்து என்ன சொல்கிறது, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான காமெடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயாவது என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வந்து ஏதோ ஜாய்ஸ்டிக் மாதிரி வச்சு அதை அசைக்கிறாங்க, ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. மாட்டி விட்டு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா போதும், உங்கள் பிரெயின் ஆடும். த பிரெயின் வில் ஸ்டிமுலேட் த கேம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ கேமிங். ஓகேங்களா? நம்ம நினச்சா போதும், இப்படி வந்து இங்கே போகணும், இந்த பொருளை எடுக்கணும், இப்படி ஓடணும்னு பிரெயின் நினைக்கிறதையே அது வந்து கண்ட்ரோலாக மாற்றக்கூடிய அந்த இதுதான் என்னன்னு ஜாய்ஸ்டிக்கே இல்லாமல் ஆடுற கேம்ஸ் தான் நியூரோ கேமிங். ஓகே, இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இதில் பெரிய ப்ராப்ளம் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கவர்னன்ஸ் இஷ்யூ ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். டெக்னாலஜிஸ், நியூரோ டெக்னாலஜிஸ்க்கான கவர்னன்ஸ் திங். இதை யார் வந்து கவர்ன் பண்ணுறது, யார் வந்து இதை கட்டுப்படுத்துறது, ஓகேங்களா? இதை யார் கண்காணிக்கிறது, ஓவர் சைட் யார் பண்ணுறது, இது மாதிரி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதில் நிறைய கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. கைட்லைன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூரோப்பியன் யூனியன்ஸாக இருக்கட்டும், ஓஇசிடியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றின பேப்பர்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து அவங்கவுங்க என்னென்ன பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான்.
ஓகே, இதெல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள். மற்றபடி பெருசாக இதில் வேறு எதுவும் கிடையாது. பட் இந்த ரைட்ஸ் பற்றி சொல்லணும்னு நான் நினச்சேன். ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் யூ தேர் இஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்கல் மேட்டர்ஸ் விச் கன்சர்ன்ஸ் அவர் ரைட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு preliminary சம்மந்தமான ஒரு இதுவும் இருக்குது. Chile is the first country to legalize its citizens neuro-right. ஓகேங்களா. எந்த கண்ட்ரின்னு கேட்கலாம். ஓகேங்களா. இல்லைனா வந்து இந்த கண்ட்ரி வந்து இட் ஹாஸ் லீகலைஸ்டு த its citizens neuro-rightsனு சொல்லலாம். ஓகேங்களா. Chile is the first country in the world, okay, to legally recognize its citizens neuro-rights. Okay. Exclusive economic zone பார்த்தீங்க அப்படின்னா, you have an organization which is called as UN class, United Nations Convention on Law of Sea. ஓகேங்களா. they have the authority, international seabed authority னு ஒரு authority இருக்காங்க. ஓகேங்களா. they only will allot you the exclusive rights to explore the polymetallic nodules which is present in the seabed. seabedல இருக்கக்கூடிய அந்த polymetallic nodules, அதாவது வந்து நிறைய மினரல்ஸ் உடைய காம்பவுண்டியம் இருக்கும். ஓகேங்களா. காம்பவுண்டியம் ஆஃப் மினரல்ஸ் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து they will only give it to you. ஓகே. அது எது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு UN clause they have said it is till exclusive economic zone. அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் தட் திஸ் இஸ் த பார்டர் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ இப்படி வந்து ஜிக்ஸாக்காக தானே இருக்கும் பார்டர். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவரேஜ் போட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுடுறாங்க. ஓகேங்களா. ஆவரேஜ் போட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுடுறாங்க. அண்ட் தே ஆர் காலிங் திஸ் ஆஸ் பேஸ் லைன். ஓகேங்களா. பேஸ் லைனுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பேஸ் லைன்லேருந்து ஃபஸ்ட்டு 12 nautical miles is called as territorial sea. And next 12 nautical mile is called as contiguous zone. இந்த 12 nautical mile இருக்கு பார்த்தீங்களா, from here to your sovereign boundary, land boundary, this is called your air space. இது வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரிஸ் ஏர் ஸ்பேஸ் வரும், நேஷ்னல் ஏர் ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா. நேஷ்னல் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இது வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரியோடைய நேஷ்னல் ஏர் ஸ்பேஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் யுவர் பேஸ் லைன் till 200 nautical miles. 200 nautical miles is exclusive economic zone. ஓகேங்களா. காண்டினென்டல் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த பாலிமெட்டாலிக் நூடுல்ஸை நீங்கள் யூ கேன் ஹார்வெஸ்ட், நீங்கள் எடுத்து யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா. ஸோ இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுடைய கான்செப்ட். இன்னைக்கு கரெக்டாக தான் அப்லோட் ஆகிருக்கா? ஓகே. எத்திக்ஸுக்கு ஒரு கிளாஸ் போடணுமா? பார்ப்போங்க. சார், ஹவு அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் ஹெல்ப் டு கன்சர்வ் என்விரான்மெண்ட் பெட்டர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து எப்படி கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுலேயும் பார்ப்போம். பட் அதர் அப்ளிகேஷன்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. மத்ஸ்யா 6000, எஸ் யூ கேன் சே இட். ஓகேங்களா. மத்ஸ்யா 6000ங்கிறது அது அந்த டீப் சி டிரைவிங். ஓகேங்களா. டீப் சி டைவிங்கோடைய இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மத்ஸ்யா 6000 அந்த ப்ரோப். ஓகேங்களா. அந்த மிஷினோடைய பேர் மத்ஸ்யா 6000. ஓகே. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரயான்னு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இந்த டீப் டைவிங், அந்த கீழே ஷிப்பு அந்த ஓஷனுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த விஷயத்தை சமுத்திரயான்னு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அந்த சமுத்திரயான் ப்ராஜெக்ட்டு அந்த உள்ளே போகிறதுக்கூட மிஷின் பேர் வந்து மத்ஸ்யா 6000. ஓகே, குட். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு heat waves or evaporating the right to play.
ஸோ அடுத்து வந்து ரைட் டு ப்ளே. நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? climate change, women. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா climate change and right to play of children, how it is affecting. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஒரு climate change வச்சு எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? அதனால தான் நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி மஸ்ட், பிகாஸ் இட் வில் கிவ் யூ மெனி பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மெனி டைமென்ஷன்ஸ் which books won't teach you. ஓகேங்களா? ஒவ்வொரு நியூஸ் பேப்பருமே வந்து ஒரு தனித்தனி புக்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அது என்ன, ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும், டக்குன்னு உங்களால் படிச்சிட முடியும், பாயிண்ட்ஸ் உங்களால் வந்து, ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட், எது தேவை எது தேவையில்லை, எதை நான் எழுத போகிறேன், எதை எழுதுனா போதும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எதுலேருந்து எடுக்கணும், இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு யூ ஹாவ் டு த்ரோ த நியூஸ் பேப்பர் அவே. ஓகேங்களா? அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹீட் வேவ்ஸ் ஆர் எவாப்ரேட்டிங் த ரைட் டு ப்ளே. இப்போ இந்த ரைட் டு ப்ளே அப்படிங்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஒய் எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் ஷுட் ப்ளே இன் their childhood அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட். ஏன்னா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 31 ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், ஓகே, யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க, திஸ் இஸ் யுவர் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளில் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? யூ கேன் ஸ்டார்ட் வித் an article Article 31 of United Nations Convention of Right of Child. Right to play underscores its significance because it includes or it is vital for social connection வந்து build பண்ண முடியும் right to playல. ஓகேங்களா? ஒரு விளையாடினா தான் ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தையோட விளையாடும் போது தான் இட் கேன் கனெக்ட் வித் த இண்டிவிஜுவல். சொசைட்டி கூட வாழ்கிறதுக்கான அந்த அடிப்படை வந்து இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சொசைட்டியோட ஒத்திசைவாக போகிறது. ஓகேங்களா? வெறும் தனிமையாக நீங்கள் வீட்டில் பூட்டி வச்சிங்கன்னா சைக்கோவை தான் வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் வந்து டெவலப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஓடி விளையாடும் போது தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசில்லாம் பில்ட் ஆகும். ஓகேங்களா? மென்டல் ஹெல்த் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்க. அண்ட் இட் ஆல்சோ என்ஹான்சஸ் த க்ரியேட்டிவிட்டி. நேச்சரை பார்ப்பாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க, 4 பேர்கிட்ட பழகுவாங்க. ஸோ இட் வில் ஆல்சோ என்ஹான்சஸ் த க்ரியேட்டிவிட்டி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல் டு ப்ளே, டு அலோவ் த சில்ட்ரன்ஸ் டு ப்ளே. ஓகேங்களா? அதனால தான் வந்து அதை அந்த டேவை கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ் டிக்ளேர்டு தட் June 11, 2024 ஆஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ப்ளே. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ப்ளே ஆஃப் டேன்னு June 11 வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் குளோபலி பார்த்தீங்கன்னா 1 in 5 children does not have the time to play. டைமே இல்லையா? அப்போ என்ன தான் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஓகேங்களா? 1 to 10 children gets no outdoor play. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து வெளியே போகிறதுக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? சந்தர்ப்பம் ஏன் கிடைக்கல? பாலஸ்டீன் மாதிரியான ஏரியாவில் அவங்க மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில்ட்ரன் வந்து மாட்டிக்கிறாங்கன்னா அவங்களால எப்படி ப்ளே பண்ண முடியும்? Imagine the trauma which the children are facing when there is a war, it is going on in your backyard. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லெஷர் அண்ட் ஆக்சஸ் டு பப்ளிக் ஸ்பேஸ், அதுவே வந்து இட் இஸ் டிட்டர்மைன்டு பை சோஷியோ எக்கனாமிக் கான்டெக்ஸ்ட், சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் சோஷியல் ஐடென்டிட்டி which is based on your கிளாஸ் ஜெண்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட எக்கனாமி, இதெல்லாம் வச்சு தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் இஸ் டிட்டர்மைனிங் த ரைட் டு ப்ளே ஆஃப் இன் இந்தியா. ஓகேங்களா? அவங்க கூட போய் பேசாத, இவங்க கூட போய் பேசாத. ஓகேங்களா? ஒரு 10 வயசுக்கு மேலே வந்து பாய் ஃப்ரெண்டு கூட பழகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங். இந்தியாவில் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர் இருக்குது. இப்போ அதோடு சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா climate சேஞ்சும் வந்துடுது. ஓகேங்களா? climate change is also emerging as a fierce competitive for these kind of barriers. ஓகேங்களா? அப்போது இப்போ ப்ராப்ளம் என்ன, இப்போ வளர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ climate சேஞ்சால் என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா there are some kinds of natural disasters which is happening based on the climate change. It is aggravating, the climate change is aggravating some kind of natural disasters. அது என்னென்ன? ஃப்ளட்டாக இருக்கட்டும், ஹீட் வேவாக இருக்கட்டும், ட்ராட்டாக இருக்கட்டும், these are impacting the children frequently. ஓகே, அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஹீட் வேவ்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் இன்க்ரீஸிங் த ப்ராப்ளம் ஆஃப் அவுட்டோர் சேஃப்டி.
ஓகேங்களா. அவுட்டோரை சேஃப்டியாக வச்சுருக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இங்கே தள்ளப்படுறாங்க. ஓகேங்களா. இங்கே எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஹீட். எக்ஸசிவ் ஹீட்னால அவங்களால வந்து வெளில வர முடியல. அதுக்கப்புறம் அர்பனைசேஷன், அர்பன் ஹீட் ஹைலேண்ட் எஃபெக்ட், திஸ் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் த சில்ட்ரன்ஸ் அவுட்டோர் பிளேயிங். ஓகேங்களா. தேர் இஸ் லேக் ஆஃப் க்ரீனரி. பார்க் இல்லாமல் இருக்குது. ஆக்சஸ் டு பார்க் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை. பார்க் இருந்தாலுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷனில் சொல்லி சில பெருசுங்க வந்து மூடி வச்சுருவாங்க. ஓகேங்களா. பார்க் இருந்தும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான், அப்படி ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ புவர்லி மெயின்டைன்ட். இஃப் தேர் இஸ் எனி பிளே கிரவுண்ட் ஆர் கம்யூனிட்டி பிளே கிரவுண்ட் இட் இஸ் ஆல்சோ புவர்லி மெயின்டைன்ட். காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ஃப் கிரிக்கெட் மாதிரி ஆட போயிடுவாங்க. ஆனால் காசு இல்லாதவங்களால என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் ஆல்ரெடி ப்ராப்ளமேட்டிக் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த லாங் டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆக்சஸ் டு சேஃப் பிளே. அதே மாதிரி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன். ஓகே. இப்போ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற பேரில் பிளே கிரவுண்டில் தான் ஸ்கூலே இருக்குது. ஸ்கூல் அப்புறம் பிளே கிரவுண்ட் இப்படி இருக்கணும், அதுதான் நாம். ஆனால் வந்து பிளே கிரவுண்ட்லேயே தான் ஸ்கூலை கட்டி வச்சுருக்காங்க. பிடி பீரியட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்ட் அந்த பிடி பீரியட்னு அந்த ஸ்கூலுக்கு இருக்கும். அப்போ வந்து வேனில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க வேறு ஏதோ ஒரு பிளே கிரவுண்டுக்கு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். பீரியடே ஒரு 3/4 மணி நேரம் தான் பிடி பீரியட். போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் விளையாடுவாங்க, மறுபடியும் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம். ஓகேங்களா. அது பேருக்குன்னு ஒரு கிரவுண்டு அங்கே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளையாண்ட டைம்லலாம், நான் வந்து ஸ்கூலில் படித்த டைம்லலாம் பெரிய கிரவுண்டு இருக்கும், பேஸ்கெட் பால் கிரவுண்டு இருக்கும், வாலிபால் கிரவுண்டு இருக்கும், அது இல்லாமல் ட்ராக்ஸ் இருக்கும், அத்லெட்டிக்ஸுக்குன்னு ட்ராக்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் சும்மா ஜாலியாக விளையாடிட்டுருப்போம். பட் ஸ்கூலுக்கு போகிறோம், சீக்கிரமாக அர்லியராக போயிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவோம். அப்புறமா வந்து ஸ்கூல் விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விளையாடிட்டு தான் வருவோம். ஓகேங்களா. அப்போ விளையாடுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட். So we are taking that aspect of the childhood from the child. ஆல்ரெடி அவங்களுக்கு டியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா. இந்த படிப்பில் எஜுகேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸு போடுறது இல்லாமல் டிப்ரைவிங் ஆஃப் their children's right to play is also another crime which the parents are doing and the society குறிப்பாக வந்து இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டூயிங் டு த சைல்டு. ஓகேங்களா. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இப்போ ரைட் டு பிளேலாம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is also limiting the access. So limiting the access என்னும்போது automatically the children's physical and cognitive development. ஓகேங்களா. அந்த cognitive development is affected. ப்ராப்ளம் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகே. அவங்க சொங்கியாக இருப்பாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, க்ரியேட்டிவிட்டி இருக்காது, அப்படியே ஒரு மூலையில் ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க, சீக்கிரமாக வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, எதையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஆகிறது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆன்டி சோஷியலிஸ்ட்டாக மாறிடுவாங்க, சோஷியலிஸ்டிக் அந்த இதில் மாறிடுவாங்க, ஆன்டி சோஷியலாக. ஸோ இந்த மாதிரி வந்து வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. சூசைடல் தாட்ஸ் வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து வரத்துக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் லெட்டிங் த சைல்டு டு டெவலப். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஹார்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. அவங்க வந்து ஹெல்த் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹெல்த் வைஸ்னால் ஹெல்த்துங்கிறது வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ அபவுட் த மென்டல் ஹெல்த். ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் உங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஆஸ் அ சீனியர்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக நான் ஒரு சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் சும்மா வந்து ஜாலியாக வந்து இல்லைனா வந்து வேணுமுட்டே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஜாலியாக இருங்கன்னு சொல்லலை. லாஸ்ட்டாக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாலியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு ஸ்டடி. ஓகேங்களா. அந்த அந்த லைட்டாக வச்சுக்கணும் எப்பயுமே வந்து அந்த மைண்டை வந்து லைட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஓகேங்களா. ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யுவர் மென்டல் ஹெல்த். ஓகேங்களா. ஃபிசிக்கல் ஹெல்த்து கூட ஏதாவது மாத்திரை சாப்பிட்டா அது அடங்கிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. ஆனால் மென்டல் ஹெல்த் ஒன்ஸ் கொலாப்ஸ் ஆகிச்சு அப்படின்னா
the recovery process takes months. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப கவனமாக உங்களை பார்த்துக்கோங்க. நிறைய நேரம் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா யார்கிட்டனா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைனா வந்து உங்களால் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ரைட் இட் டவுன். ஓகேங்களா? ஜேர்னல் ரைட்டிங் மாதிரி எதனா ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. அதனால தான் ஹாபியை வளர்த்துக்கோங்க. ஸோ திஸ் வில் இன்க்ரீஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. ஓகேங்களா? அந்த ஹாபிலாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? உங்களுடைய அந்த லெஷர் டைமை நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா உங்களால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் அ ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப். திஸ் இஸ் நாட் யுவர் ஒன்லி லைஃப். ஓகேங்களா? இதுதான் என் வாழ்க்கை அப்படிலாம் நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப். இது ஜஸ்ட் அ எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க. இதை ஒரு பெரிய கடவுள் மாதிரி பார்க்காதீங்க. இல்லைனா இது வந்து இதில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாரையுமே வந்து கடவுள் மாதிரிலாம் பார்க்காதீங்க. அவங்களும் ஒரு ஜஸ்ட் ஒரு மனுஷன்தான். இப்போ கூட பாருங்கள், ஃபால்ஸாக யாரோ வந்து, அதாவது வந்து த க்யூரியஸ் கேஸ் ஆஃப் பூஜா கிலத்கர். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க? ஓகே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இவங்க மட்டும் அகப்படல, இப்போ இதனால் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி யார் யாரெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்களோ எல்லாரையுமே வந்து கலர தொடங்கிடுச்சு UPSC. ஓகேங்களா? இதுவும் ஒரு எத்திக்கல் இஷ்யூ தான். ஓகேங்களா? இவங்கெல்லாம் எத்திக்ஸ்லாம் படிச்சுட்டு தான் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, இவங்க மட்டும் கிடையாது, இவங்களுடைய மதர் மேலேயும் இப்போ ஒரு FIR வந்திருக்கு. ஏன்னா வந்து ஷி ஹாஸ் த்ரெட்டன்ட் அ ஃபார்மர். ஓகே, அது இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு என்னால் வந்து அந்த எத்திக்கல் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நான் கமெண்ட் சொல்லல. UPSC ஃபைனலாக வேர்டிக்ட் கொடுத்த உடனே தென் we can decide and discuss about this issue in detail. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு அருமையான எத்திக்கல் கேஸ் ஸ்டடிக்கான எக்ஸாம்பிள் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இஃப் UPSC decides on her. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் அடாப்டிவ் மெஷர்ஸ். அடாப்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி க்ரீன் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறோமா, க்ரீன் ஸ்பேசஸ் கொடுங்க. கூலிங் மெஷர்ஸு, ஹர்பனிட் ஐலாண்டை வந்து நீங்கள் வந்து தவிருங்க. இப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓப்பன் ஆக்சஸ் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி வந்து சம் எம்பவரிங் த சில்ட்ரன்ஸ் லைக் கேரளாவோட இனிஷியேட்டிவ் மாதிரி இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடியாக நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? எங்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லோக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் அரவுண்ட் சில்ட்ரன்ஸ் கிளைமேட் சச் as கார்பன் நியூட்ரல் பஞ்சாயத் இன் கேரளா. ஓகேங்களா? கார்பன் நியூட்ரல் பஞ்சாயத் மாதிரி அவங்கள வந்து அந்த இனிஷியேட்டிவில் எங்கேஜ் பண்ணுறது. அப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து தே நோ அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தே நோ அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுவனைல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஏன் இதில் ஹைலைட் பண்ணல அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு கதை மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா வந்து இதில் பெருசாக ஹைலைட் பண்ணி பாயிண்ட்ஸாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணணும்னா இந்த இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணி ஆக்வர்டாக்க விரும்பல. ஓகே, ஜஸ்ட் ரீட் இஃப் யூ ஹேவ் டைம். ஸோ தேர் இஸ் அ கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து மும்பையில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ட்ரங்க் அண்ட் ட்ரைவு ஒருத்தவங்களை வந்து இடித்து அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ கல்பபிள் ஹோமோசைட். கல்பபிள் ஹோமோசைட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி யூ ஹவ் கில்ட் அ பர்சன். ஓகேங்களா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இட் இஸ் த அன்இன்டென்ஷனல் கில்லிங். ஓகே, அன்இன்டென்ஷனல் கில்லிங் ஆக்சிடென்ட் தான், இஸ் அ ஜுவனைல். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு வந்து ஹஸ் ரிலீஸ்ட் him, bail, granted bail and released him first of all. Then there is a huge hue and cry that the privilege which is enjoyed by these kinds of individuals. ஓகேங்களா? BMW கார் ஓட்டுவார், சரக்கு அடிச்சிருப்பார், and he would be let free, and a victim is a woman. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நினச்சி பார்க்காம இந்த மாதிரி பண்ணுறது நியாயமா அப்படின்ட்டு வந்து சாதாரணமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு கோபம், அது வந்து அதோடைய வெளிப்பாடாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a huge hue and cry and protest. இந்த ப்ரொட்டஸ்டின் வெளிப்பாடாக என்ன பண்ணுறாங்கன்னா, again the Juvenile Justice Board is remanding that child with respect to house arrest மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை எதிர்த்து
அவங்க வந்து மும்பை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அந்த மும்பை ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பெயிலோட ப்ரொசீஜர் கரெக்ட் தான் அப்படின்ட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அது வேறு விஷயம். இப்போது த மென்டாலிட்டி ஆஃப் தட் க்ரைம் இல்லைனா வந்து அந்த அந்த க்ரைமோடைய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரை ஹிம் ஆஸ் அன் அடல்ட். ட்ரை ஹிம் ஆஸ் அன் அடல்ட். ஏன் ட்ரை ஹிம் ஆஸ் அன் அடல்ட் அப்படின்னா, தேர் இஸ் அ ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் தட் இஃப் இட் இஸ் அன் இரனியஸ் க்ரைம் which is committed by the juvenile after 16 years. ஓகேங்களா, 17 to 18 year. இந்த 17 and 18 இயர்ஸில் இருக்கிறான், அவன் வந்து ஒரு ஹிரனியஸ் க்ரைம் பண்ணிட்டான். ஹிரனியஸ் க்ரைம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the crime which will sentence you 7 years or above. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிரனியஸ் க்ரைம். இந்த ஹிரனியஸ் க்ரைம் பண்ணிடுறான் அப்படின்னா அவனை வந்து நீங்கள் அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அடல்ட்டுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கலான்னு அர்த்தம். ஓகேங்களா, பட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிட் அண்ட் ரன் கேசஸ் won't have any fixed punishment இவ்வளோ வருஷம் அப்படின்னு, பிகாஸ் இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஓகேங்களா, அதனால் வந்து இவங்களை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் கேஸில் இவரை வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரியான கேசஸுக்கு அரெஸ்ட் வந்து ஒரு தீர்வா? ஸோ இதுதான் அந்த கிரே ஏரியா. இதுவும் ஒரு எத்திக்கல் மேட்ரு தான். ஓகேங்களா, ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஆகுது, அப்போ இவங்கள வெறும் அரெஸ்ட் பண்ணிட்டா இவங்க வந்து ரீஹாபிலிட்டேட் ஆகிடுவாங்களா? ஸோ ஜுவனைல்ஸ் ஆர் டு பி ரீஹாபிலிட்டேட்டட் ஆர் டு பி பனிஷ்ட். ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் கொடுக்கணுமா இல்லை ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸ் கொடுக்கணுமாங்கிறது தான் எங்கள் ப்ராப்ளம். ரிட்ரிபியூட்டிவ் அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஃபார் தட் க்ரைம், ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸ்னா இன்டகிரேஷன், ரீஇன்டகிரேஷன் டு த சொசைட்டி ஆஸ் அ சேஞ்ச்டு பர்சன், அதுதான் ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, அப்போ ஜுவனைல் மாதிரியான அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல்ஸை நீங்கள் சிறையில் அடைச்சி அவங்களுடைய க்ரைமை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுவீங்களா, இல்லைனா வந்து அவங்கள ரிஃபர்ம் பண்ணி அவங்கள மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டிகேட் டு த சொசைட்டி பண்ணுவீங்களா, ரீஇன்டகிரேட் டு த சொசைட்டி பண்ணுவீங்களா? ஓகேங்களா, இதுதான் அங்கே ப்ராப்ளம். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, you can choose or you can see, take the models which have been followed in the other countries. ஸோ நம்மளில் மட்டும்தான் வந்து இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரியான இதெல்லாம் இருக்குன்றது அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் கார் இருக்குது, எல்லாருமே குடிச்சிட்டு ஓட்டுறாங்க. அப்போது there would be many persons who have committed these kinds of crime in all over the world. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இல்லை இந்தோனேஷியாவிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, they will go the persons who have done that crime, they will go and meet the families of the victim. ஓகேங்களா, இது அவங்களோட பனிஷ்மெண்ட். ஓகேங்களா, சேம்பரில் they have to meet the families of the victim. அந்த விக்டிம் கிட்ட அவங்க பேசணும், பேசி அவங்க எந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க கேட்கணும். அப்போ கேட்கும்போது they can synchronize, they can empathize and they can feel their losses. ஓகேங்களா, அப்போது they will realize their mistake. அப்போது இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறது. ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், US has enabled the offenders, to face their victims and focus on personal accountability. The victim impact panel of relatives of victims who expresses how the incident affected their life. Okay, அதுக்கப்புறம் while this can never change the life altering incident itself, it personalizes the loss and grief experienced by the victim and gives an opportunity to the offender to express the regret. அந்த ரிக்ரெட்டை உணர்றதுக்கு அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, விக்டிமுக்கு ஒரு அஃபண்டருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். திஸ் கேன் பி அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆர் அ கேஸ் ஸ்டடி விச் யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் GS2 ஆர் GS4, இல்லை எஸ்ஏல கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணலப்பா EEG. ஓகே, EEG இஸ் நாட் அ
treatment mechanism. It can just read the brain's electrical signals, that's all. ஓகேங்களா, we can interpret it. பிடி பீரியடில் இங்கிலீஷை எடுப்பாங்க, மேக்ஸ்லாம் தான் எடுப்பாங்க. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதுக்கும் ஆர்டிக்கல் 1 territorial acquired relation. article 1 of Indian Constitution சொல்கிறீங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. ஓகே, நித்தி ஆயோக், how the role of vice chairman and CEO is differentiated அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரியல, நான் ஒன்றா அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, நித்தி ஆயோகுடைய வைஸ் சேர்மன் அண்ட் சிஇஓடைய ரோல்ஸ் என்னன்றது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ஓகே, அதை நான் நோட் பண்ணிட்டு வேணா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஹவு இஸ் இந்தியாஸ் அண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல் கோயிங்? ஸோ அண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னும் போது சென்டர் ஹஸ் டிக்ளேர்ட் வின்னிங் பிடர்ஸ் ஃபார் மைனிங் ரைட்ஸ். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 6 பிளாக்ஸுக்கு வந்து மைனிங் ரைட்ஸ் வந்து சென்டர் வந்து, இது வந்து 14th கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, 14th வந்த FAQ இது. ஓகே, கிராஃபைட், ஃபாஸ்பேட், லித்தியம் அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கு ஒரு 6 பிளாக்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு 6 பிடர்ஸுக்கு. ஓகேங்களா, கிரிட்டிக்கல் மினரல்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் காப்பர், லித்தியம், நிக்கல், கோபால்ட் இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இதோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் ரைஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரெனியூட் இம்பார்ட்டன்ஸ் டு த ரெனியூபிள் எனர்ஜி. இந்த பேட்ரி ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் மினரல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகேங்களா, பேட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன், லித்தியம், கோபால்ட்டு, நிக்கல், ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அதனால தான் லித்தியமுடைய அந்த டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். கோபால்ட்டோட டிமாண்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா UPSCயில் கேள்வியும் கேட்டாங்க. ஓகேங்களா, அந்த கேள்வியை பற்றி நம்ம அப்புறம் வருவோம். ஸோ அதோடைய சினாரியோஸ், அதோடைய டிமாண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் there is a lack of ready reserves of critical minerals. அந்த critical minerals of lithium, அப்புறமா வந்து கோபால்ட், நிக்கல், இந்த மாதிரியான ரெடி மினரல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை, ரிசர்வ்ஸ் இல்லை. இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த லித்தியம் பொட்டென்ஷியல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து லித்தியம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொட்டென்ஷியல் இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அது எவ்வளோ இருக்குது, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து ஆனால் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசர்வ் வந்து வச்சுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 11% ஆஃப் வேர்ல்டு டெபாசிட் ஆஃப் இல்மனைட். இல்மனைட்டோடைய டெபாசிட் வந்து நம்ம இந்தியா வந்து வச்சுருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஃபார் டைட்டானியம் டை ஆக்சைடு. அப்போ டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து அதோட அப்ளிகேஷன் என்னன்னு போய் பாருங்கள். ஓகேங்களா, ஏன் பார்க்கணுன்னா அது ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின், அதனால் பார்க்க சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போது ரிலையன்ஸ் ஆஃப் திஸ் ஓர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957 வந்து எனாக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க. எப்படி அமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ரிசர்விங் அந்த மினரல் ரைட்ஸு, அப்புறம் எக்ஸ்ப்ளோரிங் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு கன்செஷன் பண்ணலாம், கொடுக்கறதுக்கு கன்செஷன் பண்ணலாம் அப்படின்னு ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் ஃபார் த லோ இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஒரு 20 பிளாக் வந்து லித்தியம் பிளாக்ஸ் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கான லோ பிடர்ஸ் தான் வந்தாங்க. பிடர்ஸ் யாருமே வரல அப்படிங்கிறதுனால அது திருப்பி ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து லோ பிடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அடிக்குவேட் டேட்டா. என்ன தான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இவ்வளோ மினரல் இருக்குது, 5.9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லித்தியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. அடிக்குவேட் டேட்டா வந்து நமக்கு இன்னும் சரியாக கிடைக்கல. அதனாலையும் அதுக்கப்புறமா வந்து லித்தியம் பிளாக் என்ன தான் இருந்தாலும் அதில் கிளே டெபாசிட் இருக்குது. கிளேவை லித்தியம்லேருந்து பிரித்து எடுக்கிற டெக்னாலஜி இன்னும் நமக்கு தெரியல. ஓகேங்களா, அப்போ தெரியாதனாலையும் ஸோ டெக்னாலஜிக்கல் ஷார்ட்டேஜ், டேட்டா ஷார்ட்டேஜ், இதுதான் 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ட்ராக்டிங் த கிரிட்டிக்கல் மினரல் ஆஃப் லித்தியம் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே,
ஸோ ப்ரீவியஸ் இயரில் 2022ல் 2023ல் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. about 2/4 of the world's cobalt, a metal required for manufacturing of batteries for electric motor vehicles, is produced by. எல்லாருமே வந்து லித்தியம் ட்ரையாங்கிள் நல்லா படிச்சுட்டு போனாங்க ஓகேங்களா. லித்தியம் ட்ரையாங்கிள் இன் சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இது மாதிரிலாம் படிச்சுட்டு போனாங்க. பட் அவன் என்ன கேட்டான்னா அடுத்த இம்பார்ட்டண்ட்டான மினரலான கோபால்ட்டை கேட்டான் ஓகேங்களா. இது என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் தான் இருக்குது ஓகேங்களா. 3/4 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோபால்ட் ஓகே. அதோட மினரல் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் இருக்குது. அடுத்து இங்கேயும் பாருங்கள் இல்மனைட் வந்திருக்கா, ilmenite okay. Ilmenite and rutile abundantly available in certain coastal tracts of India okay, and are rich sources of which are one of the following. அப்படியே கேட்டிருக்கான் பாருங்க titanium. That's the answer. So minerals and source, இந்தியாவில் இருக்கக்கூடிய minerals and source. அப்போ எல்லா மினரல்ஸையும் படிக்கணுமானா அப்படி படிக்க தேவையில்ல. ரெனியூபிள் எனர்ஜிக்கு என்னென்ன மினரல்ஸ்லாம் நமக்கு தேவை, பேட்டரி மேக்கிங்க்கு என்னென்ன மினரல்ஸ்லாம் தேவை, எதில் நம்ம டிபெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அந்த மினரல்ஸோடைய நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா, அந்த மினரல்ஸ் அந்த ஓர்லேருந்து என்ன மினரல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அந்த டைட்டானியம் டை ஆக்சைடுடைய அப்ளிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் அந்த கோபால்ட்டை இப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா 2/4. அப்போது எங்கெங்கெல்லாம் டெபாசிட்ஸ் இருக்குது, கோபால்ட்டில் எங்கெங்கெல்லாம் டெபாசிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அதோடைய அப்ளிகேஷன் என்ன, பேட்டரியில் எந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக கோபால்ட் தேவை ஓகேங்களா. லித்தியம் அயான் பேட்டரி தேவை, ஆனால் எந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அப்போ கோபால்ட் தேவை ஓகேங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்சிஸ் போர்ட்ரேயல் ஆஃப் டிசபிலிட்டி இன் ஃபிலிம்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. டிசபிலிட்டி இன் ஃபிலிம்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அவங்கள வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி ஃபிலிம்ஸில், அதாவது வந்து திவ்யாங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது. அவங்கள கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி, சர்க்காஸ்டிக்காக பேசுகிற மாதிரி, அவங்க வந்து ஒரு ஹிரண்யஸ் க்ரைம் பண்ணுற மாதிரி ஓகேங்களா, சாதாரணமாக வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கதையோடு ஒத்து போயிருக்கு, இல்லை பேஸ்ட் ஆன் த ரியல் லைஃப் இன்சிடென்ட்னா பரவாயில்ல ஓகேங்களா. பட் அது இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லதுங்கிற மாதிரி எஸ்சி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் அபவுட் த கிரியேட்டிவ் ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது சினிமேட்டிக் எக்ஸ்பிரஷன் டசன்ட் ஹேவ் அன் அப்சல்யூட் பவர். இந்தியாவில் எதுவுமே அப்சல்யூட் கிடையாது ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இட் இஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் சப்ஜெக்டட் டு. அப்போது சினிமேட்டிக் எக்ஸ்பிரஷனுங்கிறது இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19(1)(a ஓகேங்களா. ஸோ இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் பவர் when it operates in the context of marginalized section okay, they are called as marginalized section. அப்போ vulnerable sections GS2ல கேட்கலாம் ஓகேங்களா. GS2ல நீங்கள் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம், இந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஓவரால் கான்டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கேனாட் இன்க்ளூட் த ஃப்ரீடம் ஆஃப் லூம்பன் ஓகேங்களா. லூம்பன் அப்படிங்கிறது வந்து சர்க்காசம், அவங்கள வந்து கேவலப்படுத்துறது, இல்லை ஜோக் பண்ணுறது ஓகே, ஸ்டீரியோ டைப் பண்ணுறது, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறது. அவங்க ஆல்ரெடி மார்ஜினலைஸ்டாக இருக்காங்க, இன்னும் வந்து இந்த மாதிரி பேசி இன்னும் மார்ஜினலைஸ் பண்ணக்கூடாது. கிரிப்பிளுங்கிற மாதிரியான நெகட்டிவ் வார்த்தையை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது ஓகே. ஸோ இந்த மாதிரியான கதைகள் போர்ட்ரேயல்லாம் பண்ணும்போது கொலாபரேஷன் வித் த டிசபிலிட்டி அட்வொகசி குரூப் டு கெயின் இன்வேல்யூபிள் இன்சைட்ஸ் அண்ட் கைடன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுடைய, அதாவது வந்து அவங்களுடைய வாதம். நீங்களும் வந்து இதை வந்து உங்களுடைய ஆன்சரில் எழுதலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரினோ ஓகே. நியூட்ரினோவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீமுங்க. இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ வந்து தேர் இஸ் நோ இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ இது வரைக்கும். ஆனால் இன் 2011 தே ஹவ் ப்ரொப்போஸ்டு அண்ட் நியூட்ரினோ பேஸ்டு அப்சர்வேட்டரி. நியூட்ரினோ பேஸ்டு அப்சர்வேட்டரியை 2011 வந்து இந்தியாவில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. எங்கே ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இன் போடி இது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து போடி மலை தான், போடி மலைக்கு கீழே தான் வந்து நியூட்ரினோவை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்குது, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு வந்து அந்த மக்கள் பயப்படுறாங்க. என்விரான்மெண்ட் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து
ரேடியோ ஆக்டிவிட்டி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எங்களுக்கு வேணாம், ஐஎன்ஓ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இன்னும் வரல. ஸோ 2 இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது இந்தியாவில் வராமல் இருக்கிறதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் டு ஐஎன்ஓ வந்து அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட், செகண்ட் வந்து இட் இஸ் த ஃபியர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆனால் இது ரெண்டுமே தப்பு தான். ஏன்னா அந்த ரேடியோ இது இருக்குது பார்த்தீங்களா, நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, அது வந்து ரொம்ப அண்டர் கிரவுண்டில் தான் வரப்போகுது. மேலே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டுக்கோ வைல்ட் லைஃபுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்கிறது இந்த ஆத்தருடைய அந்த வாதம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியே இருக்கக்கூடாது, ரேடியோ ஆக்டிவிட்டி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கீழேயே கட்டுறோம் நம்ம. ஓகேங்களா? அது எந்த ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டியும் ரிலீஸ் பண்ணாது. ஓகே, ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து தப்பான வாதம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகேங்களா? மற்றபடி இது வந்து ஜப்பானில் என்னென்னலாம் பண்ணுச்சு, நோபல் ப்ரைஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் பெருசாக தேவையில்லை, அதை நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2010 கேட்ட கொஸ்டின், இது 2010 கேட்ட கொஸ்டின், இது 2015 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எல்லாமே இது தான் யூபிஎஸ்சி தான், யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இங்கே வந்தாலே அது யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். ஓகே, இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இஸ் இன்க்ளூடட் பை த பிளானிங் கமிஷன். அப்போ பிளானிங் கமிஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸாக வந்தது. as a mega science project under the 11th 5-year plan. In this context, consider the following statements. Neutrinos are chargeless elementary particle. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பேசிக் எலமெண்ட்ரி பார்ட்டிகல் இது. that travels close to the speed of lightங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Neutrinos are created in the nuclear reaction of beta decay. இதனால தான் இது ரேடியோ ஆக்டிவிட்டியாக இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்குது அந்த மக்களுக்கு. ஓகேங்களா? நியூட்ரினோஸ் ஆர் கிரியேட்டட் இன் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பீட்டா டிகேங்கிறதும் கரெக்ட் தான். ஓகே, நியூட்ரினோஸ் ஹேவ் அ நெக்லிஜிபிள் பட் நான் ஜீரோ மாஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட். இட் இஸ் அ சார்ஜ்லெஸ் பட் நெக்லிஜிபிள் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நியூட்ரினோ. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோ பாசஸ் த்ரூ ஹியூமன் பாடி எவ்ரி செகண்ட்ங்கிறதும் கரெக்ட். ஓகேங்களா? தே கேரி வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். அப்போது அதை வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்மளால் வந்து ஆரிஜின், ஹவு த யூனிவர்ஸ் இஸ் ஆரிஜின், யூனிவர்ஸ் ஆரிஜின் ஆகும்போது என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து டி 1, 2, 3 and 4 ஆல் த கரெக்ட் ஆன்சர், ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இது வந்து 2015 கேட்ட கொஸ்டின். In the context of modern scientific research, consider the following statements about ice cube. A particle detector, elementary particle detector தான் அது, located in the south pole, was recently in news. இப்போ பாருங்க, அப்போது நியூட்ரினோஸ் பற்றி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம படிக்கணும்னு அர்த்தம். அப்போ ஓகேங்களா? திஸ் இஸ் த தீம் விச் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட். ஓகே, ஸோ இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூட்ரினோ, இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூட்ரினோ detector encompassing a cubic kilometer of ice. First one is correct. It is a powerful telescope to search for dark matter அப்படிங்கிறதும் கரெக்ட். இட் இஸ் buried deep in the ice அப்படிங்கிறதும் கரெக்ட். ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 1, 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் ரிலேட்டட் டு வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். ஓகேங்களா? வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் நோடல் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகே, அண்ட் இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த வில்லேஜஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் ஹூ ஆர் ரெசைடிங் இன் த சைனீஸ் பார்டர். சைனீஸ் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஏற்றுறது தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமுடைய இம்பார்ட்டண்ட்டான எய்ம். ஓகேங்களா? ஸ்டேட்ஸ் கவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the states are covered on 6 important states. Himachal Pradesh, Uttarakhand, Arunachal Pradesh, Sikkim, அப்புறம் வந்து லடாக் are the states which they are covering. 5 states. ஓகே, அப்போ கல்ச்சுரல், ஹார்டிகல்ச்சர், டூரிசம், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், ஸ்கில் ஹெரிட்டேஜ், என்டர்பிரனர்ஷிப், அதோடு சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுறது தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமுடைய நோக்கம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸை வந்து சேர்க்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன எக்ஸ்டெண்டட்னா, ப்ரொடியூசருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கலெக்ட் த வேஸ்ட் விச் யூ ஹவ் கிரியேட்டட்.
ஓகேங்களா? ஒரு பொருளை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு பிளாஸ்டிக்கை க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது வந்து கன்சியூமர் கிட்ட விற்கிறீங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அது வந்து இட் ஹஸ் பீன் த்ரோன் ஆஸ் வேஸ்ட். ஆனால் அந்த கன்சியூமர் த்ரோ பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணி யூ ஹாவ் டு ரீசைக்கிள் இட். திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? யார் டார்கெட் வைக்கிறதுனா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் வந்து டார்கெட் கொடுக்குது. ஓகேங்களா? பிளாஸ்டிக் வேஸ்ட்டு நம்ம 2023-24 100% வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரீசைக்கிளபிள் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா ஆல்ரெடி ரீசைக்கிள் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ரீசைக்கிள் கம்பெனிஸ், அப்போ ஒரு டன் ஆஃப் ரீசைக்கிள் கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டன் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 certificate. 1 ton of plastic waste which is recycled and sold back. ஒரு ப்ராடக்டாக வந்து வேறு யார்கிட்டயோ விற்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஜென்ரேட் 1 certificate. அதாவது வந்து 1 extended producer responsibility certificate. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய தயாரிச்சிருக்காங்களா, கிட்டத்தட்ட 6 lakhs ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இது நியூஸில் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்மிங் பாலினேட்டர்ஸ் மோர் தேன் இன்செக்ட் பெஸ்ட். ரெண்டுமே இன்செக்ட் தான், ஆனால் எதுக்கு ரொம்ப ஹார்ம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the pollinators like bees, ஓகேங்களா, அந்த மாதிரியான பட்டர்ஃப்ளைஸ் அவங்களுக்கு தான் வந்து ஹார்ம் அதிகமாக இருக்குது. இன்செக்ட் பெஸ்ட்டுக்கு வந்து ஹார்ம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட கிராப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுற பெஸ்ட்டுக்கு வந்து ஹார்ம் கம்மியாக தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா these kinds of bees they communicate or search for food. ஓகேங்களா? with the help of the senses, with the help of ஸ்மெல்லை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறாங்க, ஃப்ரோச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ஏர் பொல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா குறிப்பாக ஓசோன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கல்ப்ரிட்டுங்கிறாங்க, ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன். ஓகேங்களா? ஓசோனை பற்றியும் 2021 ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா? 21 or 22 ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, ஓசோன் இஸ் கிரியேட்டட் இன் த இன்க்ளிமெண்ட் வெதர். அதுக்கப்புறம் ஓசோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆஸ்மா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வந்தது. இன்க்ளிமெண்ட் வெதருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளவுடி வெதர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓசோன் இஸ் கிரியேட்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டுங்கிறதுனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, பட் இட் கிரியேட்ஸ் ஆஸ்மா. ஓகேங்களா? இல்லைனா வந்து இட் அக்ரவேட்ஸ் ஆஸ்மா. ஓகே, ஸோ அதனால் அந்த ஓசோன் கரெக்டு. அப்போ இதுவும் கரெக்டு. ஓசோன் இஸ் பிளாக்கிங் த சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் ஸ்மெல் ஐடென்டிஃபையிங் பார்ட் ஆஃப் த பாலினேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா their ability to search for the food or search for the to communicate with the other species இல்லைனா to search for the flower அப்படிங்கிறது கம்மியாகுது. this is called as sensory pollution. ஓகேங்களா? அந்த சென்ஸில் வந்து பொல்யூஷன் நடக்குது, அதுதான் சென்சரி பொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, த பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூஷன்ஸ் எதெல்லாம் பொல்யூட்டன்ஸ்னால் ஓசோன், நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, particulate matters, இது எல்லாமே கான்ட்ரிபியூட் ஃபார் ஏர் பொல்யூஷன். பட் மெயின்லி who is the culprit அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் த ஓசோன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் ஹேஸ் introduced a bill which mandates 50% of managerial recruitment should be of Kannadigas. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 75% of non-managerial post should be filled with the Kannadigas. அப்போ கன்னடிகாஸ்னா யார்? கர்நாடகாஸில் இருக்கக்கூடியவங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the act வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க யார் வந்து அந்த லோக்கல் கேண்டிடேட் அப்படின்ட்டு. ஓகே, the candidates as a person who is born in the state of Karnataka. ஓகேங்களா? அவங்க ஃபஸ்ட்டு பிறந்திருக்கணும் கர்நாடகாவில். ஓகே, அண்டு, ஓகேங்களா, இங்கே அண்டு போட்டிருக்காங்க, ஆறு கிடையாது. பிறந்திருக்கலாம், கன்னடாவை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கலாம், அப்படி கிடையாது, பிறந்திருக்கணும். அண்டு அங்கேயே வந்து 15 வருஷம் வாழ்ந்திருக்கணும். those who have domiciled in their state itself. அதுக்கப்புறம் அண்டு
who is capable of speaking and reading and writing the Kannada language in a legible way. இவங்கெல்லாம் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா they should be given preferences in the local employment. ஓகேங்களா, 50% in the managerial, 75% in the non managerial job. ஓகே, கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி சரியாக கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு அந்த குவாலிஃபைடு சூட்டபிள் லோக்கல் கேண்டிடேட்ஸை வந்து நாட் அவைலபிள்னா இண்டஸ்ட்ரீஸும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து லோக்கல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு 3 வருஷம் டைம் கொடுக்கணுமா, அவங்கள ஸ்கில் பண்ணணுமா, ஸ்கில் பண்ணி எடுத்துக்கணுமா. அப்படியும் இல்லைனா தேர் ஆர் சம் ரிலாக்ஸேஷன். என்ன ரிலாக்ஸேஷன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைச்சிக்கலாம், ஆனால் மினிமம் 25% இருக்கணும் மேனேஜரியல் ஜாபில், மினிமம் 50% நீங்கள் எடுக்கணும் நான் மேனேஜரியல் ஜாபில். அப்படி நீங்கள் எடுக்கலைன்னா யூ வில் இன்வைட் ஃபைன் அப் டு 10 to 25,000 அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த பில். இந்த பில்லு வந்து பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பாஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஓகே, இன்னும் அது பில்லாக தான் இருக்குது. So they are discussing it. Cleared the cabinet. The cabinet has cleared the bill mandating அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் வந்து இது கிளியர் பண்ணலன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து there is a 1,151 crore investment. If you invest for 1,000 crores in the battery technology, you can be in the race. India can be in the race அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா there is a report. ஓகேங்களா, recently there is a report with respect to Automotive Research Association. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா they have released a report. ஓகேங்களா, இதில் ஒரு 1,000 crores வந்து நீங்கள் செலவு பண்ணணும் பேட்ரி செக்டாரில். எதுக்குன்னா 4 இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸுக்கு ப்ராட் ஏரியாஸுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ், வெஹிக்கல் எலக்ட்ரானிக் வெஹிக்கல் அக்ரிகேட்ஸ், அப்புறமா வந்து மெட்டீரியல் ரீசைக்கிளிங்கு, அப்புறம் சார்ஜிங் அண்ட் ரீஃபியூலிங். இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ்லையும் நீங்கள் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்னு நம்ம சொல்லலை, பட் இந்த ரேஸில் இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, தீஸ் ஆர் யுவர் ஹெட்டிங்ஸ். இந்த ஹெட்டிங்கில் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, மெயின்ஸுக்கான ஆன்சரில் ஹெட்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டில் இந்த கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தெர் ஆர் நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் தே ஹவ் டேக்கன். ஓகேங்களா, என்னென்ன மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ பேஸ்டு அலர்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இதில் இவங்க எலிஃபென்ட்ஸ்ன்னு சொல்லலை, ஆனால் நம்ம எதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஒரு 4 நாளோ 5 நாளைக்கு முன்னாடியோ இந்த எலிஃபென்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா, திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு இன்டெகிரேட் யுவர் நோட்ஸ். ஓகே, ஃபார் தட் யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி ரிவைஸ் யுவர் நோட். எழுதி வச்சுட்டு அதோட மூடி வச்சுட்டு உட்காரக்கூடாது. ஓகேங்களா, யூ ஹாவ் டு ரிவைஸ் ப்ரிசைஸ்லி, யூ ஹாவ் டு நோ வேர் இஸ் தட் பாயிண்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் யுவர் நோட்ஸ். அப்போ தான் உங்களால் அதை கரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஐ பேஸ்டு அலர்ட் சிஸ்டம் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து தெர்மல் சென்சர், ட்ரோன்ஸு, கேமரா ட்ராப்ஸு, அப்போ டெக்னாலஜிஸ் வச்சு இவங்க இன்டகிரேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணுறாங்க, பேரியர் ப்ராஜெக்ட்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் பேரியர்ஸை வந்து அதே மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் தேர் இஸ் அனதர் டெக்னிக் கால்ட் அஸ் பீ ஹைவ் ஃபார்மிங். அதாவது பீ ஹைவ் அப்படிங்கிறது என்னென்னா பீ இருக்கும் பொழுது, தேனீக்கள் இருக்கும்போது எலிஃபெண்ட் வந்து கிராஸ் பண்ணாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து பீ ஹைவை வந்து டெலிபரேட்டாக வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்படி பீ ஃபென்சிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோஃபென்சஸ். பயோஃபென்சஸ்னால் சில கிராப்ஸுக்கு வந்து எலிஃபென்ட்ஸுக்கு பிடிக்காது. ஓகேங்களா, சில்லி மாதிரியான கிராப்ஸு, அப்போ அந்த மாதிரியான பார்டரில் சில்லி ஃபென்ஸ் வந்து போடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஹேபிடேட்டை. இப்போ எலிஃபெண்ட் ஏன் வந்து ஊருக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான உணவு இல்லை, இல்லைனா தண்ணி குடிக்கிற வசதி இல்லை. அப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து அது இருக்கிற இடத்துலையே அந்த ஹேபிடேட்லேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கான்ஃப்ளிக்ட் ப்ரோன் ஜோனில் கொஞ்சம் அதிகமாக வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் மேனேஜ் த ஹியூமன் அனிமல் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சந்திப்பூர் வைரஸ்னு ஒரு வைரஸ் வந்திருக்கு, சந்திப்புரா வைரஸ். ஓகேங்களா,
இந்த வைரஸ்னால வந்து ஒரு 2 குழந்தைங்க இறந்துருக்காங்க. இன்றைக்கும் இந்த நியூஸ் வந்துச்சு. இது சாட்டர்டே சண்டே வந்த நியூஸு. இன்றைக்கி வேறு ஒரு 2 குழந்தைங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ ரேர் வைரஸ் டிசீஸ். ஓகேங்களா? டெட்லி பேத்தோஜன் தட் காசஸ் ஃபீவர் அண்ட் இட் ஆல்சோ காசஸ் அக்யூட் என்செப்டாலிசிஸ். அதாவது வந்து பிரெயின் வந்து இன்ஃப்ளமேட் ஆகிடுமா. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து இறப்போட விகிதம் வந்து அதிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அட்மாஸ்பியர் கீழே வந்து நம்மளோட லேயர் வந்து கீழே ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு மேலே மீசோஸ்பியர் இப்படி இருக்கும். அப்போ ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸ். ஓகேங்களா? அப்போது இதுதான் என்ன, இந்த லேயர் தான் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரையும் ட்ரோபோஸ்பியரையும் வந்து பிரித்து வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய சில பார்ட்டிகல்ஸ் ட்ரோபோஸ்பியருக்கு வரும் பொழுது இட் இஸ் கிரியேட்டிங் நியூ ஏரோசோல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ டெட்ராபாடுன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? டெட்ராபாட் இட் இஸ் இந்த ஐலாண்ட். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐலாண்டில் ஒரு ஸ்பீசிஸ் அந்த ஐலாண்டுக்குள்ளேயே கன்ஃபைன் ஆகிருக்கும். அந்த ஐலாண்டு வந்து லிமிட்டட் லேண்டு, ஃபைனைட் ரிசோர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐலாண்டு என்ன பண்ணியிருக்குன்னா தன்னைத்தானே தகவமைச்சிருக்கும். திஸ் வில் பி அ வேரியண்ட் ஆஃப் த மெயின்லேண்ட் ஸ்பீசிஸ். மெயின்லேண்டில் நிறைய லேண்ட் இருக்கும், நிறைய இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீசிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டுமே எலிஃபண்ட் ஸ்பீசிஸ் தான். ஆனால் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்தியன் எலிஃபண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டுக்கு மேல் ஃபீமேல் இவங்க 2 பேருக்குமே வந்து ட்ரங்க் இருக்கும். இந்தியன் எலிஃபண்ட்டுக்கு வெறும் மேலுக்கு மட்டும்தான் ட்ரங்க் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து தகவமைச்சிப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனிமல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தகவமைச்சிக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிண்ட்ரோமுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டு சிண்ட்ரோம். ஒன்று சின்னதாக இருக்கும், இல்லை பெருசாக இருக்கும். டார்ஃபிசம் ஆர் ஜெய்ஜான்டிசம் இது ரெண்டுமே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிண்ட்ரோமுக்கு பேர் தான் ஐலாண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Why wind flow heavy on Aadi month? Monsoon. Okay. What is meant by rare earth metals and why it is important called rare earth metals னு ஏன் சொல்கிறாங்கன்னா ரேராக கிடைக்குதுங்க, அதனால தான் rare earth metals னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இட் ஹாஸ் மோர் அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அதோடைய வேல்யூ நமக்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது ரேர் எர்த் மெட்டல்ஸ், ஏன்னா ரேராக இருக்குது. அதோட இட் ஹாஸ் ஆல்சோ எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி அவங்களுடைய ஸ்டடி டைமை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்த ஒருத்தர் சர்வீஸ் வாங்கியிருக்கார் இப்போ. ஓகேங்களா? அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரன். ஓகேங்களா? இஸ் AAR 152. அவர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னா ஐபியில் ஒர்க் பண்ணார். அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக யூ ஹாவ் டு வேக் அப் ஏர்லி, 4 to 8 வரைக்கும் படிங்க. 4 to 8 வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது அது உங்களுடைய ப்ரொடக்டிவ் டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் வேலைக்கு கிளம்பி போயிட்டு 4 to 8ங்கிறதே ஒரு நல்ல பல்கான டைம் தான். ஒரு 5 hours 5.5 hours நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா as early as you have to sleep. ஓகேங்களா? ஸ்லீப் பண்ணிவிட்டு இந்த டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்கனாலே யூ கேன் கெட் சர்வீஸ். அந்த மாதிரி தான் அவர் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் topics will reflect and you can also try to write based on those dimensions. ஓகேங்களா? அந்த டைமென்ஷன்ஸில் நீங்கள் எழுதலாம். how climate change is affecting the socio-economic profile of the country அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எல்லா இதுவும் எழுதலாம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய டைமென்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் எழுத முடியும் உங்களால். ஓகே ஓகே ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். we can finish. So kindly hit the like button, share with your friends, okay, and ஜாலியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ.